Hi guys, welcome back to our channel V3 Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான DIY தான் பார்க்க போறோம். ஸோ ஃப்ளவர் வேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட வீடை வந்து எப்படி அழகா வந்து இந்த ஃப்ளவர் வேஸ் வச்சு டெக்கரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த DIY செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு வேஸ்டான நியூஸ் பேப்பர் தான் தேவை. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே படிச்சுட்டு வச்சுருக்க இந்த நியூஸ் பேப்பரை வச்சு எப்படி இந்த DIY பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர், அக்ரிலிக் பெயிண்ட், ஃபெவிகால், ப்ரஷஸ், சிசர், அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிக். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி அந்த ஈஸியான ஃப்ளவர் வேஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வேஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் வேஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டிக்ஸ் வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான லாங் ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வீடியோவில் காட்டிருக்க மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸாக இந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லாங் பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிக்கை வந்து உள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ரோல் பண்ணும்போது நீங்கள் ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பீஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இதே மாதிரி வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த ஷேப் தான் வேணும். ஸோ அதனால் உள்ளே இருக்க லாங் ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிப்பு மாதிரியான ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் வேஸ் செய்யறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிப்ஸ் தேவையோ அதே மாதிரி ஸ்ட்ரிப்ஸை வந்து நீங்கள் வந்து லாங்காக பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கப்புறமா இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரே சைஸாக நான் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரிப்ஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ரிப்ஸை வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம செஞ்சது அவுட்டர் பார்ட். நெக்ஸ்ட் இன்னர் பார்ட் செய்ய போகிறோம். இன்னர் பார்ட் செய்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரிப்போட ஹாஃப் ஆஃப் தி லென்த் வந்து எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர். ஸோ ஹாஃப் ஆஃப் தி லென்த்துக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃப்ளவர் வேஸை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ இதை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரோல் பண்ணிக்கணும். நான் என்னோடய ஹேண்ட்லேயே வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபெவிகால் வச்சு அழகாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் பார்ட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு நான் இன்னர் பார்ட்டை வந்து உள்ளே வச்சுட்டு அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து வெளியில் வர மாதிரி கையில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கினேன். ஹோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வர மாதிரி நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ கீழே அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இன்னர் பார்ட்டை வச்சுட்டு நான் வந்து கையில் வந்து இப்படி பிடிச்சி பார்க்குறேன். ஸோ பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வரணும். எல்லா ஸ்ட்ரிப்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் வச்சு டை பண்ணிக்கணும். ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த அழகான கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ நான் வீடியோவில் எப்படி காட்டியிருக்கனோ அதே மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கரெக்டான ஷேப் கிடச்சிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் நியூஸ் பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த ரப்பர் பேண்ட் மேலேயே ஃபெவிகால் வச்சு இந்த நியூஸ் பேப்பரை வந்து ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் நம்ம முடிச்சிட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பிளாக் கலர் பெயிண்ட்லேருந்து என்னோடய ஃப்ளவர் வேஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் உங்களோட ஃப்ளவர் வேஸை நீங்கள் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க.
வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நம்மளோட சேனலை செக் பண்ணுங்கள். அண்ட் தென் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ரோஸை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா குந்தன் ஸ்டோன் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் லுக். நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிப்ஸ் வந்து மீதி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் இன்னொரு ஷேப்லேயும் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது 2 ஷேப்பும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருக்க நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் டெய்லியும் பூ பூக்கும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஒரு ஃப்ளவர் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான DIY ஃப்ளவர் வேஸை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.